ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஜோ. இன்றைக்கி நிமிஷம்லாம் பார்க்க போகிறோன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸ் வச்சு நீங்கள் வேணால் சீரக சம்பா ரைஸ் கூட எடுத்துக்கலாங்க. தண்ணி அளவுகள் மட்டும்தான் மாறும். இப்போ பாஸ்மதி ரைஸ்க்குனா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைப்போம். இதே சீரக சம்பா ரைஸ்னால் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இந்த சூப்பரான ரைஸில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இப்படி விறகுல வச்சு மட்டும்தாங்க நம்ம கோதி விடணும். வச்சு பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சோம்னா ரைஸ்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ தூசி குப்பையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா கழுவி 3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுடலாங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் நான் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை பாதி நெய் பாதி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, ஜாதிபத்திரி, மராட்டி மொக்கு அதுலேயும் 2 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ மெலிசாக கட் பண்ண 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதுமானது. இப்போ நான் இஞ்சி பாதி பூண்டு பாதி சமமாக தான் எடுத்திருக்கேன். அதை அரைச்சதை எடுத்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரைச்ச விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துட்டோம். இது நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ 2 பெரிய தக்காளியும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி கொடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு சீக்கிரமாக வெந்து வரத்துக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 10 இல்லைனா குழம்புலாம் கூட்டி வச்சதுக்கப்புறமா அப்புறம் வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்துட்டோம். தக்காளியும் பாருங்கள் சீக்கிரமாக இப்படி நல்லா மசிஞ்சு வந்துடும். அடுப்பு நல்லா மீடியமாக நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் தக்காளி எசன்ஸ்லாம் கருகாமல் இருக்கும். இப்போ 1 கைப்பிடி அளவு புதினா இல்லைனா 2 கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்துக்க நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா அப்படி வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போயே நல்லா பிரியாணி ஸ்மெல் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கனை நான் போனில் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுங்க. பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்படி நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. சிக்கனில் நல்லா அப்படியே தண்ணிலாம் வெளியே வரணுங்க. நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் வெறும் மிளகாத்தூள் தான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். மற்றபடி இது டேஸ்ட்டோ வாசனையோ எதுவுமே கிடையாது. அது நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி நான் சேர்க்கவே மாட்டேன். இப்போ 100 தயிர், அதையும் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே இந்த கறியில் நல்லா வெந்து வந்துடுங்க. அடுப்பில் மீடியமாக நல்லா வச்சுட்டு நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். விசில் எதுவும் போட வேண்டாம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அப்பப்போக்கு திறந்து மூடி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லாட்டி கருகிடும், அடி பிடிச்சிரும். அடுப்பில் லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. இந்த டைமில் கறி வேக வைக்கும் போது திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம். திரும்ப திறந்து மூடி கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா கறி இதிலே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்து வந்துடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் தொட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்காண்ணா. இப்போ நம்ம தண்ணி வச்சிடலாம். நம்ம 2 டம்ளர் ரைஸ் தான் எடுத்துருக்கோம். ஆனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா இந்த சிக்கன்லேயே தண்ணிலாம் இருக்குது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது. அப்போ 3 டம்ளர் தண்ணி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்டி கொடுத்துட்டு எல்லாம் இந்த மசாலாலாம் அப்படியே எடுத்து விட்டுறலாம். அந்த ஓரத்தில் இருக்கிறது தாங்க மசாலா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். 10 சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் உப்பு 10 கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். திரும்ப மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா இப்போ தான் நுரக்கட்டி வந்திருக்கு. இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அப்போ தான் ரைஸ் சேர்க்கணும். சிக்கன் பாருங்கள் இதுலேயே இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வதக்கிறதுலேயே பாதி வெந்திருக்கும். இப்போ கொதிக்க விட்டுருக்கோம். அதுலேயும் நல்லா வெந்து வந்துருக்குங்க. இப்போ ரைஸில் இருக்க தண்ணியில் நல்லா சொட்டாக நல்லா வடிகட்டிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. இப்போ ரைஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி வச்சுட்டாங்க பிரியாணிக்கெலாம் எடுக்கணும், கிண்டணும். இப்படி கரண்டி வச்சு உள்ளே அப்படியே விட்டுட்டு அப்படியே மேலாம் தூக்கி விடணும். அவ்வளோதான். பின்ன கிண்டணும்னா ரைஸ்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துடலாம். நான் ஒரு 4-5 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. ஏற்கனவே மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா ஒரு 4 தான் சேர்க்குறேன். இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்த்து பாருங்கள் பச்சை மிளகாவை.
இப்போ நல்லா பாருங்கள் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசியும் தண்ணியும் சமமாக வர வரைக்கும் இப்படி தான் மூடி வச்சு தான் நம்ம வேக வச்சுக்கணும். நடுப்பண்ணில் மீடியமாக நல்லா உப்பு வச்சுருக்கேன். பாருங்கள் அப்படியே கரண்டி வச்சு அப்படியே லேசாக தான் தூக்கி விடணும். கண்ணை அப்படின்னு கிண்டக்கூடாது. பாருங்கள் தண்ணி இன்னும் நிறையா இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம் திரும்பவும். அரிசி தண்ணி சமம் வர வரைக்கும் இப்படி தான் நம்ம மூடி வச்சு தான் நம்ம கிண்டி கொடுத்துக்கணும். அப்பப்போக்கு கிண்டி மட்டும் லைட்டாக அப்படி தூக்கி மட்டும் கொடுத்துக்குங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட் வச்சிடலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ விசில் போட்டுட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். விசில் வந்தால் பாருங்கள், விசில் வரட்டே அந்த 5 நிமிஷத்துக்குலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா பொலன்னு சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும். இல்லாட்டி அடியில் கருகி போயிடும். நம்மளுக்கு விசில் வரல, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ சாதம் பாருங்கள் நல்லா நெத்து பதமாக நல்லா வெந்து வந்திருக்கு. பூவாகவும் இருக்குது. சிக்கனில் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம பிரியாணி கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் பிரியாணி இருந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். அதே சமயம் கட்டியாக விழுந்து போயிடும். பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து கட்டுறேன். எவ்வளோ சாதம் நல்லா சாஃப்டாக மெத்துன்னு அப்படியே சாப்பிட்றதுக்கு இதமாக இருந்துச்சுங்க. சிக்கன் பாருங்கள் நான் கை பாருங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்கவே இல்லை, லேசாக தான் கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி சிக்கன் நல்லா உடஞ்சி வருதுன்னு. நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க. சாதமும் நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்குங்க. நல்லா மணக்க செம்ம டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி, குக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தொட்டுக்கிறதுக்கு நான் ஃபிஷ் ஃப்ரையும் ஒரு எக்கு கொஞ்சம் ரைத்தா வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை, see you.